வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலதாஸ் எழுதின த ஓல்ட் ப்ளே ஹவுஸ் இந்த போயமோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ஓல்ட் ப்ளே ஹவுஸுன்ற அந்த போய்ட்டில் கமலதாஸ் எப்படி அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது, எப்படி அது அவங்களுக்கு ஒரு சிறைசாலை மாதிரி இருந்தது, அங்கேருந்து சிறையிலேருந்து எப்படி விடுதலை ஆகணுன்ற ஒரு வேட்கை இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இருந்தது அப்படின்றத பற்றி அதை சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கணவர் ஸ்வாலோனா இந்த பறவை, குட்டி பறவை, அந்த குருவியை பிடிச்சி நம்ம அவருடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை அவர் அடக்கி வச்சுருந்த மாதிரி தான் இவங்கள வச்சுருந்தாங்க. எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அவருடைய பவரை அவர் அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறதுல அவர் காமிச்சார். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் முக்கியமாக நான் என்னோடய வீட்டை பற்றியோ இல்லை திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததை பற்றியோ நான் நினைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் என்னுடைய குணத்தையே நான் எப்படிப்பட்டவ அப்படின்றதே மறக்கிற அளவுக்கு நான் அங்கே இருந்த வாழ்க்கை அப்படி இருந்தது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், அவருடைய தேவைகளை நம்ம எப்படி கவனிக்கணும், அதே மாதிரி அவரை படுக்கையில் எப்படி திருப்திப்படுத்தணும், இப்படின்னு தான் நான் இருந்தேன். நான் திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு வெறும் 15 வயசு தான். திருமணம் ஆகும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சரி நம்ம போவோம், இன்னும் நிறையா தெரிஞ்சுப்போம், நம்மளையும் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம், நம்ம இன்னும் ஒரு வளர்ச்சியை அடைவோம்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க கணவர் அதுக்கு இடமே கொடுக்கல. ஏன்னா அவர் தன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அவங்க தன்னோட மனைவி தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் எந்த வழியிலலாம் அவங்க முன்னேறலாம், அதுக்கு நம்ம துணை நிற்கலான்லாம் இல்லை. என்னென்னா அவர் படுக்கையில் ஒரு நல்ல கணவராக இருப்பார், அவங்களுக்கும் திருப்தியாக தான் இருந்தது. ஆனால் அது மட்டுமே அந்த வாழ்க்கை இல்லை இல்லையா. அதுக்கும் மேலே அவரோடு ஒரு ஒன்றி போகக்கூடியதோ இல்லை அவரும் நம்மளும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு மனசால நெருக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர் நடந்துக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மனைவி கிட்ட கொடுக்க வேண்டிய காதல் என்னன்றது அவருக்கு புரியலை. வெறுமா அவங்க படுக்கையில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் மாதிரியும் வீட்டில் தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாகவும் தான் நினச்சாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுவும் படுக்கையில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவும் ஏன்னா அவர் ரொம்ப வலிமையான மனிதன்றதுனால அவர் அவரோட வலிமையை தான் அதில் காமிச்சிட்டு இருந்தார். அது அவங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கும் மேலே எனக்கு அன்பு தேவைப்பட்டுச்சு, ஒரு நட்பு தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் எனக்கு அங்கே கிடைக்கல, அது எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்றாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படின்னா ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் இருந்தது, நான் திருப்தியாக இல்லை, என்னுடைய எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு அங்கே கிடைக்கவே இல்லை. எப்படி அவருக்கு டீ நம்ம கலந்து தரணும், அதில் சேச்சுரின் மாத்திரைகளை போட்டு அவருக்கு தரணும், அப்புறம் எந்தெந்த நேரத்தில் அவருக்கு விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் தரணும், அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் எப்படின்னா கடுமையாக வேலை வாங்கக்கூடியவர். அதே சமயத்தில் நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கக்கூடியவர். அப்படியே காலம் போக போக அவங்க தன்னோட அடையாளத்தையும் இழந்துட்டதா சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி அவருடைய அவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன தேவை, இதை மட்டும்தான் செய்கிற ஒரு ஆளாக இருந்தாங்களே தவிர அவங்க யார், அவங்களுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றது அந்த நினைப்பே போயிட்டு போக 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 அவங்க முன்னாடி கணவர் முன்னாடி அவங்க குறுக்கி 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 சின்னதாகிட்டதா சொல்கிறாங்க. அவங்களால தன்னை பற்றி நினைக்க முடியல, அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்க முடியல, சில சமயத்தில் அவங்களால யோசிக்க கூட முடியலன்றாங்க. அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் திருப்பி பதில் சொல்கிறதுக்கு எதையோ ஒன்று முணுமுணுக்கிறேன், அது கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தம் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கும் போது எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அப்படி யோசனை வர வர இந்த வீட்லேயே எனக்கு அப்படியே மூச்சு திணற மாதிரி இருந்தது. அந்த வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், ஆனால் ஜன்னல் எல்லாம் மூடி இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே மூச்சு திணறும். அங்கே இருக்கிற ஏர் கண்டிஷன் கூட எனக்கு எந்த வித திருப்தியும் தரலை. எல்லா இடத்துலையும் என்னோடய கணவரோட வாசனையாக தான் இருக்கும். பூக்கள் எடுத்துகிட்டு அந்த பூக்கு ஜாடியில் வச்சாலும் அங்கேயும் அவருடைய வேர்வை வாசனை தான் வரும். என்னால்
பறவைகள் பாடுறத கேட்க முடியாது. எதுவுமே வந்து என் மனசு திருப்தி மாதிரி இல்லை. போக போக என் மனசு எப்படின்னா ஒரு பழைய தேட்டர் ஹால் மாதிரி வெளிச்சமே இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனமே இல்லாமல் யாருமே வராத ஒரு தேட்டர் ஹால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஆயிட்டேன். அந்த நிலைமையில தான் நான் முடிவு பண்ணேன், இல்லை இந்த சிறைச்சாலையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும். எனக்கு இந்த மாதிரி வெறும் ஒரு வீட்டு பணி மட்டும் செஞ்சுக்கிட்டே என்னோடய வாழ்க்கையை வந்து நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய கணவர் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மேன் தான். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி நடந்துப்பாங்க அவங்க மனைவி கிட்டயோ அதே மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டாரு. அவரால் வந்து எனக்கு வெறும் செக்ஷுவலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தர முடியுமே தவிர என் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு தரவே முடியல. அது என்ன சாவடிச்சுட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தன்னை நார்கசிஸோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நார்கசிஸ்ன்றவர் அவருடைய உருவத்தை வந்து தண்ணியில் பார்த்துறாரு. தண்ணியில் பார்த்த உடனே அவரோட அழகில் அவரே மயங்கி கடைசியில் அவருடைய உருவத்துக்காகவே அவர் ஏங்கி 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 தன்னை அடிச்சுக்கிட்டவர் தான் நார்கசிஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து என் கணவர்கிட்டேருந்து கிடைக்காத ஒரு அன்புக்காக நான் ஏங்கி 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 அது என்னையே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது என்னை தற்கொலைக்கு அழைச்சின்னு போயிடுமோ, ஏன்னா வேறு எந்த வழியும் இங்கேன்னு தப்பிக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கலன்னா நான் அதுதான் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவேனோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க படித்து பார்க்கலாம். யூ பிளான் டு டேம் அ ஸ்வாலோ. அதாவது நீ வந்து ஸ்வாலோன்னா அந்த சின்ன பறவை. நீ வந்து ஒரு குட்டி பறவை பிடிச்சின்னு வந்து அதை வந்து நீ உன்னுடைய அடக்குமுறைக்கு கொண்டு வரணும்னு நினச்ச. டு ஹோல்டர் இன் த லாங் சம்மர் ஆஃப் யுவர் லவ் ஸோ தட் ஷீ வுட் ஃபர்கெட் நாட் த ரா சீசன்ஸ் அலோன். அதாவது எப்படின்னா உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரது மூலமாக அவள் வெறும் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களெல்லாம் மறந்துடுறது மாத்திரம் இல்லாமல் அண்ட் த ஹோம்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டை மறக்கிறது மாத்திரம் இல்லாமல் பட் ஆல்சோ ஹர் நேச்சர், த urge டு ஃப்ளை அண்ட் த என்லெஸ் பாத்வேஸ் ஆஃப் த ஸ்கை. இது மாத்திரம் மறக்கிறது இல்லாமல் அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க யார், எப்படி வந்து அப்படியே பறந்து போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அதை மறக்கணும். அதே மாதிரி சுதந்திர பறவையாக திரியணும், அப்படியே சிறகடிச்சு பறக்கணும்னு நினச்ச எண்ணங்கள் எல்லாத்தையும் அவங்க மறக்கணும்னு நீ நினச்ச. இட் வாஸ் நாட் டு கேதர் நாலேஜ் ஆஃப் yet another man that I came to you. நான் வந்து இன்னொரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு வரல. பட் டு லேர்ன் வாட் ஐ வாஸ். ஆனால் நான் ஏன் வந்தேன்னா நான் யாருன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் பை லேர்னிங் டு லேர்ன் டு க்ரோ. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் நான் இன்னும் வளர்ச்சி அடையணும். பட் எவ்ரி லெசன் யூ கேவ் வாஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த எண்ணத்தில் தான் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் நீ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்ததெல்லாம் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்ற லெவலில் தான் நீ என்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். யூ வே ப்ளீஸ் வித் மை பாடிஸ் ரெஸ்பான்ஸ், இட்ஸ் வெதர், இட்ஸ் யூஷுவல் ஷாலோ கன்வர்ஷன்ஸு. உனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்னுடைய உடல் வாகு, நான் உங்ககிட்ட வந்து எப்படி பொருந்தி இருந்தேன், இதெல்லாம் உனக்கு சந்தோஷமாக இருந்தது. You dribbled spittle into my mouth. You poured yourself into every nook and cranny. You embalmed my poor lust with your bitter sweet juices. நீ வந்து என்னை வந்து எப்படின்னா படுக்கையில் வந்து திருப்தி தரக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் பார்த்தேன். உன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் அங்கே வந்து என்கிட்ட காமிச்ச. எனக்குள்ளே உன்னை அப்படியே வந்து எல்லா விதத்துலையும் நுழைச்ச. யூ கால் மீ ஒய்ஃப். நீ என்ன உன் மனைவின்னு கூப்பிட்ட. I was taught to break saturin into your tea and to offer at the right moment the vitamins. எனக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா உனக்கு எப்படி உனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அதாவது டீனா அதில் சேச்சுரின் மாத்திரையை போட்டு தரணும், இந்தந்த நேரத்துக்கு உனக்கு விட்டமின்ஸ் மாத்திரையை தரணும், இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. Covering beneath your monstrous ego, I ate the magic loaf and became a dwarf. அதாவது உனக்கு வந்து ஒரு அசுரம் மாதிரி இருந்த ஈகோவுக்கு முன்னாடி உனக்கு சேவை செஞ்சு நான் அப்படியே சின்னதாக ஆக்கிட்டே போயிருந்தேன். ஐ லாஸ்ட் மை வில் அண்ட் ரீசன். நான் என்னுடைய ஆசைகள் என்னுடைய கனவுகள் எல்லாம் தொலைச்சிட்டேன். டு ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் ஐ மம்பிள்ட் இன்கோஹெரண்ட் ரிப்ளைஸ். நான் எந்த அளவுக்கு போயிட்டேன்னா நீ ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு பதிலை மூணுப்பா சொல்லிட்டு போகிற அளவுக்கு மாறிட்டேன். த summer begins to pair. I remember the rudder breezes of the fall and the smoke from the burning leaves. காலம் போக போக என்னுடைய பழைய வாழ்க்கையில் எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடுது. Your room is always lit by artificial lights. Your windows always shut. உன்னோட வீடு முழுசாக ஃபுல்லாகவே மூடி தான் இருக்குது. ஜன்னல் கூட மூடி இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் தரது வந்து இந்த விளக்குகள் தான்.
Even the air conditioner helps so little. All pervasive is the male scent of your breath. இந்த வீட்டில் இருக்கிற ஏர் கண்டிஷன் கூட எனக்கு வந்து சுகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆண் வாசனை தான் இந்த வீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது உன்னுடைய வாசனை தான் நான் எந்த பக்கம் இந்த வீட்டில் போனாலும் எனக்கு கிடைக்குது. The cut flowers in the vases have become to smell of human sweat. நான் வந்து இந்த பூஜாடியில் வைக்கிற பூக்களில் கூட உன்னுடைய வேர்வை வாசனை தான் வருது. There is no more singing, no more dance. My mind is an old playhouse with all its lights put out. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு பாடுறதில்லை, நான் ஆடுறதில்லை. என் மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பழைய தேட்டர் மாதிரி, அங்கே வந்து விளக்கு வெளிச்சம் கூட இருக்காது, அந்த மாதிரி நான் ஆயிட்டேன். The strong man's technique is always the same. வலிமையான ஆண்களோடைய டெக்னிக் எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி தான். He serves his love in lethal doses. அவங்களுடைய அன்பை வந்து அவங்க வந்து ஒரு விஷமான தன்மையில் தான் தருவாங்க. For love is like Narcissus at the water's edge, haunted by its own lonely face, and yet it must seek at last an end, a pure total freedom. It must will the mirrors to shatter, and the kind night to erase the water. இந்த அன்புக்காக ஏதுங்கிறது எப்படின்னா நார்கசிஸ் மாதிரி. எப்படி வந்து நார்கசிஸ் வந்து அவரோட உருவத்தை வந்து தண்ணியில் பார்த்துட்டு அதுக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாரோ, அந்த மாதிரி அன்புக்காக ஏங்கும் போது அது நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி உடச்சினாத வெளியில் வரணும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.